ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் தமிழ் செமஸ்டர் 3யோட போர்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 17 பாடம் அப்லோட் பண்ணிட்டேன். இது 18ஆம் பாடம். நிறைய பேர் 17ஆம் பாடம் அப்லோட் பண்ணியிருந்ததில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இலக்கிய வரலாறு வேணும்ன்ட்டு. உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சைவ இலக்கியம் ஒரு இலக்கிய வரலாறு இப்போ பார்க்கலாம். 12 திருமுறைகள் குறித்து கட்டுரை வரைக. பல்லவர் காலத்தை பக்தி இலக்கிய காலம் அல்லது சைவ வைணவ காலம் எனலாம். சிம்ம விஷ்ணு பல்லவன் தொண்டை நாட்டையும் சேர நாட்டையும் களப்பிரரிடமிருந்து கைப்பற்றினான். பாண்டியன் கடுங்கோன் களப்பிரரிடமிருந்த தன் நாட்டை மீட்டான். இவ்வாறு தமிழகத்தின் வடக்கே பல்லவராலும் தெற்கே பாண்டியராலும் ஆளப்பெற்ற கிபி 7, 8, 9ஆம் நூற்றாண்டுகள் காலமே பல்லவர் காலமாகும். இக்காலத்தில் சைவ வைணவ சமயங்கள் மறுமலர்ச்சியுற்று தமிழ் மொழியின் இரு கண்களாயின. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இணைந்து பக்தி இயக்கத்தை தோற்றுவித்தனர். இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் உங்களுக்கு சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குறாங்க. சைவ இலக்கியம் பற்றின இன்ட்ரடக்ஷன். பல்லவர் காலத்தை பக்தி இலக்கிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் வைணவம் சைவம் எல்லாமே தோன்றுச்சு. பல்லவன் தொண்டை நாட்டை சேர நாட்டையும் களப்பிரரிடமிருந்து கைப்பற்றினான். அதே மாதிரி பாண்டியன் கடுங்கோனும் களப்பிரரிடமிருந்து அவனோட நாட்டை கைப்பற்றினான். இது எல்லாமே கிபி 7, 8, 9ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் தான் சைவம் வைணவம் போன்ற சமயங்களும் தமிழ் மொழியில் உருவாச்சு. அதே மாதிரி நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாருமே இணைந்து பக்தி இயக்கத்தை அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சைவ சமய இலக்கிய வளர்ச்சி. 12 திருமுறைகள். சைவ சமயம்னாலே 12 திருமுறைகள் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். கிபி 10ஆம் நூற்றாண்டில் ராசராச சோழன் காலத்தில் நம்பியாண்டார் நம்பி தில்லை கோயிலில் கிடந்த சைவ திருப்பதிகங்களை முறையாக தொகுத்தார். அவரோடு தன் பாடல்களையும் சேர்த்து 11 திருமுறைகளாக தொகுத்தார். பின்னர் சேக்கிழாரின் பெரிய புராணத்தையும் சேர்த்து 12 திருமுறைகள் ஆயின. கிபி 10ஆம் நூற்றாண்டில் ராசராச சோழன் காலத்தில் ஒரு கோயிலில் இருந்த சைவ திருப்பதிகங்கள் எல்லாம் எடுத்து அதில் இருக்க பாடங்கள்லாம் ஒன்றா சேர்த்து 11 திருமுறையாக தொகுத்திருக்காங்க. அதில் கடைசியாக ஒரு பாடல் சேக்கிழாரோட பாடலும் சேர்த்து 12 திருமுறைகளாக இவங்க தோற்றுவிட்டிருக்காங்க. திருமுறைகளும் ஆசிரியர்களும். 12 திருமுறைகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் யார் யார் எழுதியிருக்கா என்னென்ன பாட்டு அப்படின்னு இப்போ பார்ப்போம். திருமுறை 1, 2, 3 திருஞான சம்பந்தர் தேவாரம் எழுதியிருக்காரு. 4, 5, 6 திருநாவுக்கரசர் தேவாரம் எழுதியிருக்காரு. 7ஆம் திருமுறை சுந்தரர் தேவாரம் எழுதியிருக்காரு. 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர் திருவாசகமும் திருக்கோவையாரும் எழுதியிருக்காரு. இது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்கவும் சான்சஸ் இருக்குது. மாணிக்கவாசகர் இயற்றிய திருமுறைகள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் திருவாசகம் திருக்கோவையாருன்னு எழுதணும். 9ஆம் திருமுறை திருமாளிகை தேவர் முதல் வேணாட்டிடங்கள் வரை 9 பேர் திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும். திருமாளிகை தேவர்லேருந்து வேணாட்டடிகள் வரைக்கும் இருக்க ஒரு 9 பேர் இந்த 2 பாடலை எழுதியிருக்காங்க. திருமூலர் திருமந்திரம். திரு ஆலவாயுடையர் முதல் நம்பியாண்டார் நம்பி வரை 12 பேர் 40 நூல்கள். இதில் 40 நூல்கள் இருக்குது 11ஆம் திருமுறையில். 12ஆம் திருமுறை சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம். ஓகே, இப்போ ஒரு திருமுறையாக வரும். இதுதான் சைவ இலக்கியத்தோட எக்ஸ்பிளனேஷன். 1, 2, 3 திருமுறைகள். ஞான சம்பந்தர் தேவாரம். திருஞான சம்பந்தர் ஆளுடை பிள்ளை
சீர்காழியில் சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகனாக தோன்றினார். தம் 3 வயதிலேயே இறைஞானம் எய்தினார். மங்கையர்க்கரசியாரின் வேண்டுதலால் மதுரை மாநகர் சென்று சமணரை வாதத்தில் வென்று சமணனாயிருந்த கூன் பாண்டியனை சைவனாக மாற்றினார். சிவத்தலங்கள் பலவற்றுக்கும் சென்று தம் 16வது வயதில் சிவபாதம் அடைந்தார். காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. இவர் பாடியன 16,000 பதிகங்கள். ஆனால் கிடைக்கப்பட்டவை 382, 4213 பாடல்கள். நாளும் இன்னிசையால் தமிழும் சைவமும் பரப்பிய பெருமையர். திராவிட சிசு ஞானத்தின் திரு உரு நான்முறையின் தனித்துணை என அழைக்கப்பட்டவர். இவரை இன்தமிழ் இயேசுநாதர் எனவும் அழைப்பர். திருக்கோலக்காவில் பொற்றாளமும் திருவாயுலரத்துறையில் முத்துச்சிவிகையும் பட்டிச்சுரத்தில் முத்துப்பந்தரும் திருவாவடுதுறையில் பொற்கிளியும் திருவீழிமேலையில் வாசிமிகு படிக்காசும் பெற்றவர் சம்பந்தர். கிரியை என்னும் சட்புத்திர மார்க்கத்தினர். இப்போது ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு திருஞான சம்பந்தர் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்க எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு புரிகிறத நீங்கள் எழுதலாம். இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் வேணும் அப்படின்ற இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இதில் மெயின் சைவம் கேட்டாங்க அப்படின்னா இந்த 12 இதுலேருந்து இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் இருக்க ஒருத்தரையும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். இப்போ நான் இவ்வளோ பாயிண்ட் சொன்னேன். இதில் உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ எது ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் எழுதுனா கூட பெட்டராக இருக்கும். திருஞான சம்பந்தர் ஆளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் சீர்காழியில் சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் பிறந்திருக்காரு. அவங்க அம்மா அப்பா பேர் சொல்லியிருக்காங்க. இவர் மதுரை மாநகரில் சென்று ஒரு சமணரை பார்த்து அவரை சமணத்திலிருந்து சைவமாக மாற்றியிருக்காரு. அதே மாதிரி இவர் எழுதினது 16,000 பதிகங்கள். அதில் நம்மளுக்கு இவ்வளோ மட்டும்தான் கிடச்சிருக்கு. இவரை இன்தமிழ் இயேசுநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிட சிசு அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. அப்புறம் இது எல்லாமே அவருக்கு கிடைத்த பரிசுகள். ஓகே, இறைவன் இவருக்கு கொடுத்த பரிசுகள் தான் இங்கே இருக்க பேராகிராஃப் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு 4, 5, 6 திருமுறைகள். திருநாவுக்கரசர் தேவாரம். திருநாவுக்கரசர் எழுதிய தேவாரம். அப்போ இதில் என்ன இருக்கும்? திருநாவுக்கரசரை பற்றி இருக்க குறிப்புகள்லாம் இருக்கும். திருநாவுக்கரசர் மருள் நீக்கியார். திருமுனைப்பாடியை சார்ந்த திருவாமூரில் புகழனாருக்கும் மாதினி அம்மையாருக்கும் மகனாக தோன்றினார். இளமையில் சமண சமயத்தை சார்ந்திருந்தார். தமக்கையாரான திலகவதியாரின் அருள் திறந்தால் இவர் மீண்டும் சைவராக மாறினார். சமணனாயிருந்த மகேந்திர பல்லவனால் பல இன்னல்களுக்கு ஆளானார். தம் பக்தி திறந்தால் பல்லவனையும் சைவனாக்கினார். சம்பந்தரோடு இணைந்து இறைப்பணி செய்தார். 81வது வயதில் சிவபாதம் அடைந்தார். இவர் பாடிய 4900 பதிகங்களில் 312 பதிகங்களே, அதாவது 3066 பாடல்கள் கிடைத்துள்ளன. தர்மசேனர், வாகீசர், அப்பர், தாந்தகவேந்தர் என அழைக்கப்பட்டவர். இவருக்கு அப்பர் என்ற பெயரினை அளித்தவர் திருஞான சம்பந்தர். அப்பர் சரியை அல்லது தாச மார்க்கத்தவர். இந்த பேராகிராஃபில் திருநாவுக்கரசரை பற்றி சொல்கிறாங்க. அவரோட இன்னொரு பேர் மருள் நீக்கியார். அவர் புகழனாருக்கும் மாதினி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். ஆனால் அவங்க தமக்கை திலகவதியாரால் அவங்களோட அருள் பெற்று இவர் சைவமாக மாற்றினார். அதே மாதிரி மகேந்திர பல்லவனையும்
சைவமாக மாற்றினார். 81வது வயதில் இவர் சிவபாதம் அடைந்தார். இவர் எழுதிய பாடல்கள் 4900, ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது 3066 பாடல்கள் மட்டும்தான். இவரோட இன்னொரு பேர்லாம் தர்மசேனர், வாகீசர், அப்பர், தாந்தகவேந்தர் அப்படின்னு எல்லாருமே இதெல்லாம் இன்னொரு பேர். ஆல்ரெடி மருள் நீக்கியார் அப்படின்னும் பார்த்தோம். இங்கே ஒரு 4 பேர் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று திருஞான சம்பந்தர் இவரை அப்பர் அப்படின்ற பேரை இவருக்கு சூட்டினார். 7ஆம் திருமுறை பார்க்கலாம். சுந்தரர் தேவாரம். சுந்தரர் ஆரூரர் திருமுனைப்பாடியை சார்ந்த திருநாவலூரில் சடையனாருக்கும் இசை ஞானியாருக்கும் மகனாக தோன்றினார். பல்லவ அரசன் நரசிங்க முனையரால் செல்வ பிள்ளையாக வளர்க்கப்பட்டார். இளமையில் மணமேடையில் இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டார். திருவாரூரில் பறவையாரையும் திருவொற்றியூரில் சங்கிலியாரையும் மணந்தார். சேரமான் பெருமான் நாயனாரோடு வெள்ளை யானை மீது அமர்ந்து கைலை சென்றார். 81வது வயதில் சிவபதம் அடைந்தார். இவருடைய சந்திப்பு கொண்டிருந்தவர் திருமங்கையாழ்வார். இவர் பாடிய 38,000 பாடல்களில் 1022 பாடல்களே கிடைத்துள்ளன. திருநாவலூரர், வன்தொண்டர், சுந்தரர், நம்பி ஆரூரர், தம்பிரான், தோழர் என அழைக்கப்பட்டவர் சுந்தரர். சகமார்க்கம் என்னும் யோக மார்க்கத்தவர். இதில் சுந்தரர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சுந்தரரோட இன்னொரு பேர் ஆரூரர். இவர் திருவாரூரில் பிறந்தார். இவங்களோட தாய் தந்தையர் பேர்லாம் கொடுத்துருக்காங்க. பல்லவ அரசனால் இவர் செல்வ பிள்ளையாக வளர்க்கப்பட்டார். அதே மாதிரி திருவொற்றியூரில் சங்கிலியாரையும் திருவாரூரில் பறவையாரையும் மணந்திருக்காரு. 81வது வயதில் சிவபாதம் அடைந்தார். இவர் பாடிய பாடல்கள் 38,000, நம்மளுக்கு கிடைச்சது 1026 மட்டும்தான். இதெல்லாம் அவரோட இன்னொரு பெயர்கள். இது எல்லாமே எல்லா பேரும் எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிகிற 2-3 பேர் எழுதினாலே கரெக்டாக இருக்கும். 8ஆம் திருமுறை பார்க்கலாம். திருமுறை மாணிக்கவாசகரின் திருவாசகமும் திருக்கோவையாரும். மாணிக்கவாசகரின் திருவாசகமும் திருக்கோவையாரும் 8ஆம் திருமுறை ஆகும். மாணிக்கவாசகர் வாத ஊரடிகள் பாண்டிய நாட்டு திருவாத ஊரில் சம்புபாதசாரியார்களுக்கும் சிவஞானவதியாருக்கும் மகனாக தோன்றினார். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியமையால் அரிமர்தன பாண்டியன் தென்னவன் பிரம்மராயன் என்னும் பட்டத்தை கொடுத்து முதலமைச்சராக அமர்த்தி கொண்டான். திருப்பெருந்துறையில் குறுந்த மரத்தடியில் முனிவரிடம் உபதேசம் பெற்று உலகையிலை மறந்தார். குதிரை வாங்கும் பணத்தை சிவப்பணிக்கே செலவிட்டார். திருவாசகத்தின் பாடல்கள் மாணிக்கம் போன்று அமைந்திருப்பதால் மாணிக்கவாசகர் என்று பெயர் பெற்றார். 32ஆம் வயதில் சிவபாதம் அடைந்தார். சமயக்குரவர் மூவரோடு இவரையும் சேர்த்து சமயக்குரவர் 4 என்பர். திருவாசகத்தை மாணிக்கவாசகர் பாட இறைவன் தன் கைப்பட எழுதி கொண்டார் என்பர். மாணிக்கவாசகர் ஞான மார்க்கத்தவர். திருவாசகத்தின் சிறப்பை உணர்ந்த ஜி.யு. போப் சில பாடல்களை மொழிபெயர்த்துள்ளார். இதில் மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகம் திருக்கோவையார் இது 8ஆம் திருமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச லைனே திரும்ப ஒரு லைன் சொல்கிறாங்க. இவர் அரிமர்தன பாண்டியன் கிட்ட வேலை செஞ்சதுனால இவரை ரொம்ப ஞானமற்றவரும் அறிவு கேள்வி கல்வி எல்லாமே இருக்கிறதுனால இவரை முதலமைச்சராகவும் மாற்றினாங்க. இவர் 32 வயதிலே சிவபாதம் அடைந்தார். அவரோட பாடல்கள் எல்லாமே மாணிக்கம் போல இருக்கிறதுனால இவரை மாணிக்கவாசகர் அப்படின்னும் கூடுவாங்க. இது வரைக்கும் சமயக்குரவர் 3 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் மாணிக்கவாசகரையும் அவங்க 3 சேர்த்து 4 அப்படின்னும் சொல்கிறாங்க. திருவாசகத்தை மாணிக்கவாசகர் பாடுற கேட்க மாதிரி சிவனே அவர் கைப்பட எழுதினார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
இவரோட பாடல்களை ஜியு போப் ஒரு சில பாடல்களை ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்திருக்காரு. 9ஆம் திருமுறை 9 பேர் பாடிய திருவசைப்பாவும் திருப்பல்லாண்டும். திருமாளிகை தேவர், கருவூர் தேவர், செந்தனார், சேதிராயர், கண்டராதித்தர், பூந்துத்துருத்தி, காடவநம்பி, திருவாலிய முதனார், புருடோத்தம நம்பி, வேணாட்டிகள் ஆகியோர் பாடிய மொத்த பதிகங்கள் 29 தேவாரத்தில் காணப்படாத சாளரபாணி என்ற பண்ணை இதில் காணலாம். இவை அனைத்தும் பண்ணோடு பாடத்தக்க இசை பாடல்களாகும். 9ஆம் திருமுறை 9 பேர் பாடியிருக்காங்க. அந்த 9 பேரோட பெயருமே இங்கே இருக்குது. இது எல்லாமே எழுதணுன்ட்டு உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சதுன்னா எழுதலாம். அப்படி இல்லை, ஒரு சில பேர் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு 2-3 பேர் மட்டும் எழுதிட்டு இன்னும் சிலர் அப்படின்னு கூட நீங்கள் எழுதிட்டு நீங்கள் எழுதலாம். 29 பாடல்கள் இருக்குது. இது எல்லாமே சாளரபாணி அப்படின்ற பண்ணையில் நம்ம பார்க்கலாம். இதில் இருக்க எல்லா பாட்டுமே இசைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். மியூசிக் போட்டு நம்மளால் பாட முடியும். 10ஆம் திருமுறை திருமூலர் திருமந்திரம். திருமூலர் யோகி தென்னாட்டு தலங்களை தரிசித்து வரும்போது திருவாவடுதுறைக்கு அருகிலுள்ள சாத்தனூரில் இடையன் ஒருவன் இறந்து கிடக்க அவனை சுற்றி ஆடு மாடுகள் வருந்துகின்ற காட்சியை கண்டு இரக்கம் கொண்டு தன் கூடு விட்டு அவன் உடலில் புகுந்து ஆடு மாடுகளை மேய்த்து திருவாவடுதுறை அரச மரத்தடியில் யோகம் இருந்ததாகவும் ஆண்டுக்கொரு முறை விழித்து ஒவ்வொரு மந்திரமாக எழுதி 3000 மந்திரங்களை எழுதி வீடு பேறு அடைந்ததாகவும் கூறுகின்றனர். இடையன் மூலம் உடலில் புகுந்து இந்தமையால் மூலன் எனப்பட்டார். திரு என்பது சிறப்பு அடையாகும். திருமூலர் தெளிந்த சிந்தனைவாதி, முதிர்ந்த ஞானம் மிக்கவர். இவர் இயற்றிய பாடல்கள் திருமந்திரம், திருமந்திரமாலை, தமிழ் 3000 என வழங்கப்படுகின்றன. திருமூலரோட திருமந்திரம் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுக்குறாங்க. திருமூலரை யோகின்னு சொல்லுவாங்க. தென்னாட்டு தலங்களெல்லாம் தரிசித்து வந்துட்டே இருந்தாராம். அப்போது ஒரு இடையன் ஒருவன் இறந்து கிடந்தானா. அதில் ஆடு மாடுகள்லாம் அவனை சுற்றி வருந்துச்சான். அதனால ஆடு மாடு வருந்தது அப்படின்றதுனால இவர் அந்த இடையன் உடம்புக்குள்ளே புகுந்து அந்த ஆடு மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு வந்தாராம். வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் ஏன்று இது மாதிரி இந்த பாடல்கள் எல்லாம் எழுதுவாராம். அதில் எழுதின மந்திரங்கள் எல்லாம் தான் இந்த 3000 மந்திரங்கள். அதில் இவர் இந்த உடலில் புகுந்து இருக்கிறதுனால அவரை மூலன் அப்படின்னு சொல்லுவாங்க. திரு அப்படின்றது அவரோட சிறப்பு பெயர். அதனால திருமூலர் அப்படின்னு பெயர் வந்திருக்கு. இவர் ஒரு நல்ல சிந்தனைவாதி, ஞானம் கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எழுதின பாடல்கள்லாம் திருமந்திரம், திருமந்திரமாலை, தமிழ் 3000 இந்த மாதிரி ஒரு 3 பாடல்கள் 3000 மந்திரங்கள் கொண்டு இவர் எழுதியிருக்காரு. 11ஆம் திருமுறை 12 பேர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. திருவாளவாயுடையார், காரைக்கால் அம்மையார், கல்லாடனார், நக்கீரர், கபிலர், பரணர், அதிரா அடிகள், இளம்பெருமான் அடிகள், அயடிகள், காடவர்கோன், சேரமான் பெருமாள் நாயனார், பட்டினத்தார், நம்பியாண்டார் நம்பி என்ற 12 பாடிய 40 நூல் தொகுப்பாகும். இதில் இருக்க 12 பேரும் ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் இல்லை. இதில் ஒரு சில பேர்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் ஒரு 4-5 பேர் நீங்கள் எழுதிட்டு இவர்கள்லாம் சேர்ந்து பாடிய 40 நூல்களோட தொகுப்பு. அதுதான் இந்த 11ஆம் திருமுறை அப்படின்னு நீங்கள் எழுதலாம். 12ஆம் திருமுறை சேக்கிழாரின் பெரிய புராணம். சேக்கிழார் அருண்மொழி தேவர். தொண்டை நாட்டு குன்றத்தூரில் வேளாண் மரபில் தோன்றியவர். பிள்ளை பெயர் அருண்மொழி தேவர். மன்னன் அனபாயனின் முதலமைச்சர். மன்னன் சீவக சிந்தாமணியில் சிந்தை மறந்தமையால் இருந்து அவனுக்கு சிவனடியார்களின் வரலாற்றை விளக்கினார். பின்னர் அவன் வேண்டியவாறு தில்லைக்கூட்ட பெருமான் உலகெல்லாம் என
அடியெடுத்து கொடுத்த திருத்தொண்டர் புராணமாக பாடினார். இதனால் இவர் தொண்டர் சீர் பரவுவார் எனப்பட்டார். உத்தம சோழ பல்லவன் தெய்வ புலவர் எனவும் போற்றப்படுகிறார். இப்பன்னிரண்டும் சைவ திருமுறைகளாகும். 6ஆம் நூற்றாண்டையுடைய திருமந்திரம் முதல் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பெரிய புராணம் முடிய 6 நூற்றாண்டுகளில் அரும்பிய சைவ நூல்கள் 12 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டன. தமிழ் வேதமாகவும் திருமுறைகளை சைவர்கள் கருதுகின்றனர். சேக்கிழாரோட இன்ஃபர்மேஷன்ஸ். அவரோட பெயர் அருண்மொழி தேவர். இவர் முதலமைச்சராகவும் அமர்த்தப்பட்டார். மன்னன் சீவக சிந்தாமணியினோட சிந்தனைக்கேற்ப சிவனடியாரோட வரலாறெல்லாம் இவர்கிட்ட சொல்லும்போது இவர் தில்லைக்கூட்டு பெருமானை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை ஒரு கதையாக ஒரு பாடலாக எழுதுறாரு. அந்த பாடல் பேர் திருத்தொண்டர் புராணமாகவே இவர் பாடுறாரு. அதனால இவரை தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்னும் கூப்பிடுவாங்க. தெய்வ புலவர் அப்படின்னு உத்தம சோழ பல்லவன் இவருக்கு பெயரேற்றாரு. இவ்வளோதான் 12 திருமுறைகளோட இன்ஃபர்மேஷனும். இதெல்லாமே எழுதிட்டு 6ஆம் நூற்றாண்டுல இருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்க எல்லா திருமுறைகளும் இதில் இருக்குது. அதனால தமிழ் வேதமாகவும் சைவர்கள்லாம் கருதுனாங்க அப்படின்ட்டு கன்க்ளூஷனுக்கு நம்ம முடிக்கணும். ஆல்ரெடி 17 பாடம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நீங்கள் ஒன்று கூட விடாமல் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இலக்கிய வரலாறு அதெல்லாம் நீங்கள் ஆப்ஷன்ஸில் விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அந்த 17ல் ஏதாவது ஒரு 2-3 நீங்கள் படிக்கலை, ஏதாவது ஒமிட் பண்ணுறீங்க, உங்களால் படிக்க முடியல அப்படின்னா இலக்கிய வரலாறு நீங்கள் அவசியமாக படித்தே ஆகணும். ஏன்னா 17மே படிச்சுட்டா இலக்கிய வரலாறு தேவையில்லை, ஆப்ஷனில் விட்டுடலாம். அப்படி அந்த 17ல் 1-2 அப்படியே நீங்கள் விட்டாலும் இலக்கிய வரலாறு நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால நீங்கள் இதை படித்து தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட் கிளியர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.